மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படக்கூட இருக்கும் நிலையில் தற்போது அது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் பொருளாதார நிபுணர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். மோடி 3.0 அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில புதிய திட்டங்கள் இடம்பெறுமா? என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு சார்? தனிநபர் வருமானத்தில் ஒரு சிறிய சலுகை கிடைக்கும். மிகப்பெரியதாக இருக்காது. 7 லட்சம் ரூபாய் என்பதை 8 லட்சம் ரூபாயாக மாற்றுவார்கள். எம்எஸ்எம்இ என்பது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதற்கு காரணம், நேரடியான வேலை வாய்ப்பை அரசால் உருவாக்க முடியாது. மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, நேரடி வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கிவிட முடியாது. தனியார் மயத்தை கொண்டு வந்திருப்பதற்குண்டான காரணமே அதுதான். அதனால் அவர்களுக்கு கூடுதல் சலுகைகளை கொடுப்பார்கள். மாநிலங்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவைகளுக்கு உண்டான போக்குவரத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படுகின்ற கட்டமைப்பு, இவைகளுக்கு உண்டான ஒதுக்கீடுகள் அதிகமாகும். ஏன்னா அதன் மூலமாகத்தான் போக்குவரத்து அதிகமானால்தான் வியாபாரம் அதிகமாகும். ஏதாவது இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேருக்கு உண்டான கூடுதலான கவனத்தை செலுத்தி அதை போன்ற அமைப்புகள், கிளஸ்டர் என்று சொல்வார்கள். இது நாள் வரையில் கிளஸ்டர் என்பது உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலைகளை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லாமல் மென்பொருள் சார்ந்து இருக்கக்கூடியதில், குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது வந்திருப்பதனால் அதை மையமாக வைத்து சில சலுகைகளை தரலாம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக் காருக்கு கூடுதலான சலுகை தந்தது போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கலாம். ஏன்னா அது மற்ற எல்லா இயக்கத்தையும் துரிதப்படுத்தும் என்பதனால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.